வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள தனித்துவமான தூக்கவியல் மருத்துவ மையம் மக்களுக்கு பலனளிக்கும் என்று நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த தூக்கவியல் மருத்துவ மைய தொடக்க நிகழ்வில் பேசிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், ஒரு நாள் நன்றாக தூங்கவில்லை என்றால் நாம் அனைவரும் பிறர் மீது கோபமாகவும் வெறுப்பாகவும் செயல்பட வேண்டியிருப்பதாக கூறினார். சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் புதுமைகளை கொண்டு வருவதாகவும் அந்த வகையில் தூக்கமின்மைக்கு தீர்வளிக்க அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் வழங்கும் சிகிச்சைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தூக்கம் அப்படின்றது which is a game changer I think in everyone's life. ஒரு நாள் நல்லா தூங்கினோன்னா அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தாட்ஸாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லார் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்காக நடக்காது. அது ஒரு மாதிரி ஏண்டா கடவுளை இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோன்ற மாதிரியே இருக்கும் ஒரு நாள் தூக்கத்துக்கு. ஜஸ்ட் இமேஜின், அப்போ தூக்கம் வந்து எவ்வளோ பெரிய ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒரு நாள் கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். நான் பார்த்த அந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோரிங் எஃபெக்ட் தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து டக்குன்னு என் படம் தான் ஞாபகம் வந்தது. நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி 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 காமன் திங். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இவ்வளோ நாளாக வந்து யாருமே இது யோசிக்கல அப்படின்னும் போதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் நிறைய இடத்துல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் பச்சமுத்து சார்